நண்பர்களே, கொரோனா நேரத்துல இந்த அரசு பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை ஆரம்பிச்சது. இது எவ்வளவு பெரிய வெற்றி அடையும்னு இந்த திட்டத்தை பத்தி யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அப்ப சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமா பெருசா ஒன்னும் லாபம் இல்லைன்னாங்க. ஆனா இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை பத்தி சமீபத்துல வந்த ஸ்டடிய பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களுடைய கண்களை திறக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஸ்வநிதி திட்டத்தின் மூலமா நடைபாதையில சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கூட வருமானம் அதிகமாயிடுச்சு. வாங்கிறதுக்கு விக்கிறதுக்கு டிஜிட்டல் ரெக்கார்ட் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து உங்க எல்லாருக்குமே உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, டிஜிட்டல்ல வாங்கிறது விக்கிறதுங்கிற விஷயத்துல இந்த நண்பர்களுக்கு ஒரு வருஷத்துல 1200 வரைக்கும் கேஷ்பேக்கும் கிடைக்குது. இவங்களுக்கு அதுக்காக பிரைஸும் கிடைக்குது, இனாமா கிடைக்குது. நண்பர்களே, சின்ன சின்ன வேலைகள் செய்யறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்க, அதாவது உங்கள மாதிரி லட்சக்கணக்கான குடும்பங்களை சேர்ந்தவங்க சிட்டில ரொம்ப கஷ்டமான நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்கள நிறைய பேர் தங்களுடைய கிராமங்கள்ல இருந்து வந்து சிட்டில இந்த வேலைகளை செய்றீங்க. இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் இருக்குல்ல, இது வங்கிகளோட வெறுமனே இணையற திட்டம் மட்டும் கிடையாது. இத பயன்படுத்துறவங்க அரசாங்கத்தோட மத்த திட்டங்களோட பயன்களும் நேரடியா உங்களுக்கு கிடைக்குது. உங்கள மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் இலவச ரேஷன் பொருட்கள், இலவச வைத்தியம், இன்னும் இலவச கேஸ் கனெக்ஷன்ஸ்க்கான சலுகைகளும் கிடைக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வேலைக்காக வந்த நண்பர்களுக்கு புது ரேஷன் கார்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ஆனா இந்த மோடி உங்க எல்லாருடைய இந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக ரொம்ப முக்கியமான அடி எடுத்து வச்சிருக்காரு. அதனால ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். இந்த ஒரு ரேஷன் கார்டை வச்சு உங்களுக்கு எங்க போனாலும் பொருட்கள் கிடைக்கும்.